எங்க ஒரு கப்பல்ஸ்க்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா அந்த பொண்ணு எந்த இடத்துக்கும் வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவன் தான். இப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு பக்கத்து வீட்ல இருந்து வெளியில வரத பார்த்துட்டு, உன்னை வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு தான் போனேன். ஆனா தேவையில்லாம எதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப பக்கத்துல இருக்கிற பொண்ணுமே நான் தான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. அவ எங்கேயுமே சுத்தி பார்க்கலன்னு சொன்னா, அதனால கூட்டிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே அவளை அனுப்பி விட்டுறான். இப்ப அந்த பொண்ணுமே வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கோவமா கூட்டிட்டு போக, இப்ப அவங்க மாமியாரும் நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்றத மறந்துடாத, இதே மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா குழந்தையும் அப்படிதான் இருக்கும், ஒழுங்கா வீட்டுக்குள்ள அடங்கி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்குன்றது கூட பார்க்காம அவங்க மாமியாருமே அவளுக்கு தேவையான எல்லா வேலையுமே வாங்கிடுறா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு குழந்தையுமே பிறந்திருக்கும். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பொண்ணோட பேச்சு கேட்க மாட்டான். அந்த பையன் என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் கேட்டு இவனுமே ரொம்ப அரகண்டா நடந்துப்பான். இப்போ ஒரு நாள் இவளுமே மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போக, குழந்தைய அவங்க பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிருப்பா. இப்ப அவங்களுமே டிவி சீரியல் பாக்குற முழுக்கத்துல இருந்ததுனால இப்ப குழந்தை மாடி படிக்கட்டு ஏறி அங்க இருந்து கீழே விழுந்ததுல அவன் இறந்தே போயிருப்பான். இப்ப இவளுமே அவன் இறந்து போனதை பார்த்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அவங்க பாட்டியுமே என்னால முடியாது, வயசானவ என்கிட்ட விட்டுட்டு போனியே, அவனை எப்படி என்னால பாத்துக்க முடியும், நீதான் அநியாயமா அவனை கொண்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப இவளுமே ஒவ்வொரு நாளுமே அந்த பையனோட போட்டோ பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இதை பாக்குற அவங்க அப்பாவுமே நீதான் என் பையனை அநியாயமா கொண்டுட்ட, அவன் அனுபவிச்ச வேதனையை நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரத்தரன் வெளியில இழுத்துட்டு போய் கட்டி அவளை பயங்கரமா அடிக்கிறான். இதே மாதிரி நீ ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போயிடுறான்.